நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் ஒரு அரசியல் கோமாளி. லண்டன் படிக்க போறேன்னு போனப்ப நீ அங்க போய் இந்தியில பேசினியா இங்கிலீஷ்ல பேசினியா? நீ எதுல பேசின? இந்தியா இங்கிலீஷ் தான். ஆளுகின்ற பாஜக அரசிற்கு சிம்ம சொப்பனமாக இன்று நெஞ்சை நிமிர்த்தி நான் திராவிட நாயகர் என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு எடுத்து வரக்கூடிய முயற்சிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து நலத்திட்டங்களை வழங்குகின்ற திராவிட நாயகர் பேரன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய எண்ணங்களை செயல்களை தோலுரித்து காட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மிக தெளிவாக எடுத்து சொல்லி நாம் மட்டும் இந்த செயலிலே இறங்கினால் போதாது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தொகுதி சீரமைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை சுட்டிக்காட்டி இந்தியாவிற்கு குறிப்பாக ஆளுகின்ற பாஜக அரசிற்கு சிம்ம சொப்பனமாக இன்று நெஞ்சை நிமிர்த்தி நான் திராவிட நாயகர் என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் ஒரு அரசியல் கோமாளி. கோமாளியா இல்லையா? காலையில ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, மாலையில ஒரு பேச்சு, ராத்திரியில ஒரு பேச்சு, வெடிஞ்சா மறு பேச்சு. நேத்து என்ன பேசணும்னு இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு என்ன பேசணுங்கிறது நாளைக்கு தெரியாது. அவர் சொல்றாரு இந்திய பத்தி, மும்மொழி கொள்கையை பத்தி. ஒன்னே ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட கேட்கிறேன். லண்டன் படிக்க போறேன்னு போனப்ப நீ அங்க போய் இந்தியில பேசினியா இங்கிலீஷ்ல பேசினியா? நீ எதுல பேசின? இந்தியா இங்கிலீஷ் தான். அத முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மும்மொழி கொள்கையை பத்தி பேசணும். ஆக நாங்கள் நடந்து கொள்கின்ற விதம் ஒன்று, மக்களுக்கு சொல்லுகின்ற கருத்து ஒன்று, செயல்படுத்துகின்ற திட்டங்கள் ஒன்று என்று நாட்டு மக்களை ஏமாளிகளாக்கி நாட்டு மக்களிடத்தில் தவறான கருத்துக்களை பிரச்சாரம் செய்து நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்றிட வேண்டும் என்று குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க நினைக்கின்ற கூட்டம் அந்த கூட்டம். ஆக மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தோடு சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாம் ஒன்றிணைத்து நாட்டிற்கு, இந்திய திருநாட்டிற்கு ஒரு தலைவராக நெஞ்சுரத்தோடு அதை முன்னெடுத்து செல்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நம்முடைய குளித்தலை தொகுதி மக்களும் தமிழ்நாட்டு நம்முடைய கரூர் மாவட்ட மக்களும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, மாற்று கருத்தை சொல்லுகின்ற பிஜேபி நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் செயல்படுத்துகின்ற திட்டத்தை மட்டும் காப்பி அடித்து பல்வேறு மாநிலங்களிலே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அங்கே மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்கின்றார்கள். அதுதான் அவருடைய நிலை.